ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ட்ரெண்டிங்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய பினாட்டா கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். பினாட்டா கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சாஸ் பேனில் கொதிக்க வச்சுக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். ஒரு கண்ணாடி பாத்திரமோ அல்லது சில்வர் பாத்திரமோ இது மேலே வச்சுட்டு கொஞ்சம் போல் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சாக்லேட் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துடலாம். வெண்ணெய் சேர்க்கும்போது சீக்கிரமாக மெல்ட் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணணும். கீழே உள்ள தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கணும். மேலே உள்ளது அப்போ தான் மெல்ட் ஆகும். இப்போ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு அமர்த்திடணும். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணக்கூடாது. சாக்லேட் அப்புறம் இறுகி போயிடும். இந்த அளவுக்கு கிளாஸியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு அமர்த்திட்டு இது தனியாக வச்சிடலாம். சாக்லேட் இந்த அளவுக்கு நீங்கள் கிண்ட உங்களுக்கு அப்படியே இந்த சூடு பட்டு அப்படியே மெல்ட் ஆகிடும். இப்போ இதுதான் பினாட்டா கேக்கோடைய மோல்டு. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது இப்படி தான் இருக்கும் சிலிக்கானில். இப்போது இந்த கேக் மோல்டுக்கு நம்ம கொஞ்சம் போல் பட்டர் தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம மோல்டுலேருந்து அந்த சாக்லேட்டை எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வர்றதுக்காக இது போல் பட்டரோ அல்லது ஆயிலோ அல்லது நெய்யோ வச்சு தடவிக்கலாம். இப்போது நல்லா தடவுனதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட், அதை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அந்த சாக்லேட்டை அந்த பினாட்டா கேக் மோல்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கணும். சாக்லேட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வழுக்கிட்டு போகும் பாருங்கள். இதே மாதிரி அந்த மோல்டு ஃபுல்லாக படுற வரைக்கும் நீங்கள் திருப்பி விட்டு பட வைக்கணும். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி விடுங்க. சாக்லேட் நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பணும். ரொம்ப தண்ணியாக மட்டும் வச்சிடக்கூடாது. இப்போது இந்த மோல்டில் எல்லா பக்கமும் நான் படுற மாதிரி செஞ்சுட்டேன் பாருங்கள். இப்போ எக்ஸஸாக இருக்கிற இந்த சாக்லேட்டை நம்ம மிக்சிங் பவுலில் வடித்து ஊற்றிடலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நல்லா ஹை கூலிங்கில் வச்சு இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது. ஈஸியாக உரிக்க வருது பாருங்கள். அந்த மோல்டுலேருந்து அந்த சாக்லேட் ஈஸியாக உரிக்க வந்துடும். நல்லா ஃப்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இது மாதிரி வரும். இப்போது இந்த மோல்டை நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம். எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் அன்மோல்டு பண்ணணும். இப்போ நான் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போது பினாட்டா கேக் உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு நார்மலான வெனிலா கேக் எடுத்துக்கலாம். இந்த வெனிலா கேக்கில் நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட்டை கொஞ்சம் போல் தடவிக்கலாம். பினாட்டா கேக் நிறைய விதத்தில் பண்ணலாம். இது என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் போல் சாக்லேட்டை தடவிட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் வெனிலா கேக் வச்சுக்கலாம். வெனிலா கேக்குன்னு தான் இல்லை, எந்த கேக் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் போல் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கத தடவிடலாம். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய மோல்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன கேக்காக தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ரொம்ப அடுக்கடுக்காக நீங்கள் வச்சிடக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 2 லேயர் மட்டும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் இந்த மாதிரி கலர் பால்ஸ் போட்டுட்டு இந்த பினாட்டா கேக் மோல்டை நான் உள்ளே வச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் டெக்கரேஷனுக்காக இது போல் கலர் பால்ஸை தூவிக்கலாம். கலர் பால்ஸ் போட்டுக்கலாம் அல்லது சாக்லேட்டை கூட மெல்ட் பண்ணி ஒயிட் சாக்லேட் போட்டுக்கலாம். இப்போது உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக உடைக்க வருது. இந்த மோல்டு கூடவே உங்களுக்கு சுத்தியலும் கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்டிங்கான பினாட்டா கேக்கை எப்படி செய்கிறது நம்ம சேனலில் பார்த்தோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.